வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. இப்போ எக்ஸைஸ் 1.5ல செகண்ட் சம் சாமி. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஐ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுக்கும் போது மீதியானது முறையே எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் இதை வகுத்தா 21, எக்ஸ் மைனஸ் 5ஆல் வகுத்தா 61, எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுத்தா 9. இதான் முறையேன்னா அப்படிதான் சாமி அர்த்தம். எனில் ஏபி மற்றும் சிஐ காண்க, காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க சாமி. சரி, இது கொடுக்கப்பட்ட கோவை, இந்த கோவையை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சாமி? இருபடி கோவை. அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு. எந்த உறுப்பினுடைய அடுக்கானது அதிகமாக இருக்குதோ அதான் கோவையினுடைய படி. அதான் 2 படிகள் கொண்ட கோவை, இருபடி கோவை. சமன்பாடுன்னா இங்கே ஈக்குவல் டு இல்லை, அதனால இது சமன்பாடு கிடையாது. சரியா சாமி? இப்போ இந்த இருபடி கோவையை கொடுக்கப்பட்ட ஒரு கோவையை இதால் வகுக்கிறோம்னு சொன்னால் எக்ஸ் ப்ளஸ் 3னா எக்ஸினுடைய மதிப்பு என்னவா எடுத்து போகணும் நம்ம? ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ ப்ளஸ் 3 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் -3. அப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டால் எனக்கு இது ஒரு காரணின்னா மீதி ஈக்குவல் டு 0. எனக்கு ஒரு காரணின்னு சொல்லலை, மீதி என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க, 21 வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அங்கே +3 இருக்குன்னா -3 போடுங்க, ஈக்குவல் டு 21. எக்ஸுக்கு பதிலாக -5 இருந்துச்சுன்னா என்ன போடணும்? +5 போடணும். ஓகே, ஈக்குவல் டு 61. எக்ஸுக்கு பதிலாக -1 இருந்துச்சுன்னா என்ன போடணும் சாமி? +1. புரியுதா? எப்படி வந்துச்சு சொல்லி புரியுதா சாமி? ஸோ +1ன்னு போட்டால் மீதி என்ன வருது எனக்கு? ஈக்குவல் டு 9ன்னு வரணும். ஸோ இதை வச்சு பார்த்தா எனக்கு ஒரு சமன்பாடு உருவாகும். சமன்பாடு போட்டலாமா சாமி? பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக +3 தானே சாமி? -3. -3 எப்படி வருதுன்னு தெரியுதா? ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு -3 ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதால் வகுத்தா என்ன கிடைக்குது? 21. தீஸ் இம்ப்ளாய்ஸ் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போ 3 ஸ்கொயர் 9, கெழுவை எப்பவுமே முன்னாடி தூக்கி போடுவோம். நம்பரை 9 இன்ட்டு ஏவும் 9 ஒரே மாதிரி போடாதீங்க சாமி. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 21. ஓகே சாமி, இது ஒரு சமன்பாடு. அடுத்து பி ஆஃப் -5 தான் என்ன போட போகிறோம்? +5. ஸோ ஏ இன்ட்டு +5 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு +5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு மீதி இதால் வகுத்தனா சாமி கிடைக்கிது 61. தீஸ் இம்ப்ளைஸ் 5 ஸ்கொயர் 25, நம்பரை முன்னாடி போடணும், கெழுவை 25a ப்ளஸ் 5b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 61. அடுத்து சாமி பி ஆஃப் -1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சாமி? +1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆஃப் +1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1 தான், ஒரு ஏ சாரி மீதி என்ன சாமி கொடுத்துட்டாங்க? 9. தீஸ் இம்ப்ளைஸ் ஒரு ஏ ப்ளஸ் ஒரு பி ப்ளஸ் ஒரு சி ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லாததுன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் அணி வடிவில் எழுத போகிறேன். ஓகே சாமி, இப்போது கொடுக்கப்பட்டது 9 -3 1, இங்கே ஒரு தடுப்பு போட்டோன்னா பொண்ணு காசியனில் 21 போட்டுக்கலாமா சாமி? அதே மாதிரி 25 5 ப்ளஸ் 1 ஒரு தடுப்பில் 61, இது மாதிரி எழுதிக்கலாமா? ஓகே சாமி, அணி வடிவில் நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன சாமி பண்ணணும்? இந்த இடம் 0 வருவான்னு பார்க்கணும். 0 வர்றதுக்கு முன்னாடி இந்த R1ல் இருக்கக்கூடிய நிறை 1ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு இந்த உறுப்பை விட சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அப்போ யார் சின்னதாக இருக்கிறது? இதுதான் சின்னதாக இருக்குது. நிறை 1ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, நிறை 2ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு, நிறை 3ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பில் எது சின்னதாக இருக்குது? இதுதான் சின்னதாக இருக்குது. ஸோ R3 ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நான் R1 இடத்துல வைக்கிறேன், R1 ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் R3யாக மாற்றிக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சாமி. R3 எக்ஸ்சேஞ்ச் R1. ஓகே சாமி, போட்டுக்கலாமா? R2 எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போது +1 +1 +1 நீட்டாக தடுப்பு போட்டுக்கிறோம் 9. R2 சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. R3 R1 R3யாக மாறுது. எடுத்து அடுத்து காசியல் என்ன சாமி பண்ணணும்? நமக்கு இந்த ஏறுபடியானது எந்த இதுவில் இருக்கணும்? நமக்கு 0வாக இருக்கும். நிறை ஏறுபடி வடிவில் இது 0வாக மாறணும்.
அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து 25 கழிச்சா தான் 0. அப்போது R1 25ஆல் பெருக்கிட்டு 25லேருந்து கழிக்கணும், குறியை மாற்றணும். ஓகே சாமி. அதே மாதிரி இதை போல் இது 9 மடங்கு 9ஆல் பெருக்கி கழிக்கணும். போட்டுக்கலாமா? அப்போது R2 இந்த இதுவும் 0 ஆகணும் சாமி. இதையும் பார்த்தா இதை போல் 25 மடங்கு, இதை போல் இது 9 மடங்கு. அப்போது R2 அப்படியே வச்சுக்கிறோம். R1 25ஆல் பெருக்கி R2லேருந்து கழிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி R3 சாமி. R3லேருந்து R1 9ஆல் பெருக்கி கழிக்கிறோம். R2 எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ R2 தனியாக எழுதுகிறேன். 25 5 9 1 சாரி 61. R1 25ஆல் பெருக்கிறேன். ஓர் 25 25 ஓர் 25 25 ஓர் 25 25 9 25 எவ்வளோ சாமி? 10 25 250. ஒரு 25 கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளோ சாமி? 225 225. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கழிக்கணும். குறியை மாற்றினா தான் 0 வரும். ஸோ ப்ளஸ் அந்த மைனஸ், ப்ளஸ் அந்த மைனஸ், ப்ளஸ் அந்த மைனஸ், ப்ளஸ் அந்த மைனஸ். இது 0 ஆகிடுச்சா? 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் -20. 25லேருந்து 1 கழிச்சா 24 -24. இதுலேருந்து 60 கழிச்சு விட்டுலாம் சாமி. அப்புறமா 1 கழிக்கலாம். சில 1 கழிங்க 4. 22லேருந்து 6 கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 16. பெரியனுடைய குறி மைனஸ் தானே சாமி. ஸோ -164. அடுத்து R3 அப்படியே வச்சுக்கலாமா? 9 -3 +1 21. R1 9ஆல் பெருக்கணும். ஓர் 9 9 ஓர் 9 9 ஓர் 9 9 9 9 81. குறியை மாற்றணும், கழிக்கணும் தானே. குறியை மாற்றினா தானே 0 வரும் முதல் நம்பரு. ஸோ 0. ஒரு குறி மைனஸ் மைனஸ் மைனஸ், ரெண்டுமே மைனஸ் -12. ஒரு மைனஸ் பெரியானது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் -8. ஒரு மைனஸ் பெரியானது சின்ன கழிச்சு பெரியனுடைய குறி போட்டால் 81லேருந்து 21 போனால் மீதி 60. பெரியனுடைய குறி மைனஸ். அடுத்து யாரை சாமி 0வாக மாற்றணும்? இதை 0வாக மாற்றணும். இதை 0வாக மாற்றணும்னா மேலே இருக்கிற நம்பர் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் போய் பார்த்தா 0வாக இருக்கணும். ரைட். இது ரெண்டுத்துக்குமே 4ஆம் வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இதை வேணால் கழிச்சு விட்டலாமா? இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 8 கிடைக்கும். அப்போ இதுக்கு சம்மந்தம் வராது. வேறு என்ன பண்ணலாம், இந்த ரோவிலேருந்து ஒரு 4 எடுக்கலாம். இந்த ரோவிலேருந்து ஒரு 4 எடுத்துடலாம். ஏன்னா 4ஆம் வாய்ப்பாடு பொதுவாக இருக்குது. எடுத்து பார்த்துடலாம். ஸோ 4 வெளியே எடுக்கணும், இல்லை 4ஆல் வகுத்துடலாமே. எதுக்கு? ஸோ R2வை 4ஆல் வகுக்கிறேன். ஏன்னா 5 20 6 24 4ஆம் வாய்ப்பாடு தான் இருக்கிறதுலே. 8ஆம் வாய்ப்பாடு வராது. ஓகே. ஏன்னா 20ன்றது 8வது வாய்ப்பாடில் வராது. அடுத்து R3 நான் எதால் சாமி வகுக்கிறேன்? அதே நான் 4ஆல் தான் வகுக்கணும். வகுத்துடலாம். R1 சேஞ்சஸ் இல்லை சாமி. 0 0/anything = 0. -20/4 5 20 -5 6 24 -6 4 16 1 4. ஓகே. மைனஸ் இதை 4ஆல் வகுக்கணும். 0/anything = 0. 3 12 -3 2 8 -2 5 60 -15. இப்போ பார்த்தா இப்போ என்ன பண்ணும் சாமி, இது சம்மந்தம் இல்லாத மாதிரி வருது. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் வரும் 2ன்னு வருமா? மறுபடியும் சம்மந்தம் இல்லாத வருதே. அதனால் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன எண்ணாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் பாரு சாமி, இந்த இடத்துல 0 வரணுமா? மேலே போய் பார்த்தா லெஃப்ட் சைடில் 0 இருக்குது. ரைட்டு தான். அப்போ இதை 5ஆல் பெருக்கிறோம், இதை 3ஆல் பெருக்கிறோம். பெருக்கிட்டு கூட்டிக்கலாமா, கழிச்சிக்கலாம். R3 பகாயன்கள்லாம் மாறி மாறி தான் சாமி பெருக்கி ஆகணும். இதை 5ஆல் பெருக்கிறேன். 5 × R3. இதை 3ஆல் பெருக்கிறேன். அப்படியே மாற்றி மாற்றி பெருக்கிறோம் இந்த இடத்துல 0 வர்றதுக்காக. 3 × R2. R1 சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம்மா.
ஓகே சாமி. R2வும் சேஞ்சஸ் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். R3 தான். R3 5ஆல் பெருக்குங்க. பெருக்கிங்க சைடில் போகிறோம். 0 அண்ட் 0 கூட 5 பெருக்குனா 0. I3 15 மைனஸ் 15. I2 10. இங்கே பாருங்கள். I2 10 மைனஸ் 10 5 75 மைனஸ் 75. குறி இல்லை சாமி, வெறும் நம்பர் மட்டும் தான் பெருக்க போகிறோம். ஓகே, அடுத்தது இதால் பெருக்கிட்டேன். இப்போ R2வை இதால் பெருக்கிற 3ஆல் பெருக்கிங்க எழுதுறேன். 0 × 3 0 3 5 15 மைனஸ் 3 18 மைனஸ் 18 1 3 3 3 12 மைனஸ் 123. இப்போது இங்கே இப்படியே இருக்குது. மைனஸ் 15 கூட்டினா 30 வந்துடும். குறியை மாற்றுங்க. 0லேருந்து கூட்டினாலும் 0 தான், கழிச்சாலும் 0 தான். மைனஸ் வந்தா ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்தா ப்ளஸ்ஸு, மைனஸ் வந்தா ப்ளஸ்ஸு. ஓகே சாமி. இப்போ இது என்ன ஆகிடுச்சு? 0 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிச்சு விட்டா பெரிய குறி ப்ளஸ் 8. இதுதான் பெரிய எண்ணெய். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணுமா? அப்போ 75 இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். 73 கழிக்கிறேன், அப்புறமா 2 கழிச்சிடறேன். ஏன்னா 73 கூட 2 கூட்டினா தானே 75. இங்கே 3 தானே, இங்கே 3 மாற்றிக்கிறேன். 0 12ல் 7 கழிச்சா 5. இங்கே ஒரு 2 அப்புறமா கழிக்கிறேன். 50லேருந்து 2 போனால் 48. பெரியனுடைய குறி ப்ளஸ் 48. These implies. இப்போ பாருங்க சாமி, வந்துச்சா பாருங்க. இதுதான் A, இது Bனுடைய கீழ், இது Cனுடைய கீழ், இது ஈக்குவல் டு. ஓகே, ரிவர்ஸில் போங்க சாமி. கீழே இருந்து மேலே போங்க. இங்கே A 0 ஆகிடுச்சு, B 0 ஆகிடுச்சு, C மட்டும் இருக்குது. எத்தனை C? 8C ஈக்குவல் டு 48. 8வது பெருக்கல் வாய்ப்பாடு. ஸோ 1 8 8 6 8 48. C ஈக்குவல் டு 6. அப்படியே ரிவர்ஸில் போ சாமி. 5B மைனஸ் 5B மைனஸ் 6C ஈக்குவல் டு மைனஸ் 41. This implies மைனஸ் 5B. எப்போ 56ன்னு போட்டுறாதீங்கடி தங்கம். பிஏ பி மாரி போட்டு சாமி. சில பேர் எப்படி போடுவீங்கப்பா பி, அது மாதிரி போடாதீங்கப்பா. பொம்பளை பசங்க ஏம்மா ஏங்கமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க போட மாட்டாங்க. 6 36 இதுவும் மைனஸ் 6வது பெருக்கல் வாய்ப்பாடு தான். 6 36 மைனஸ் 36 ஈக்குவல் டு மைனஸ் 41. எனக்கு பியினுடைய மதிப்பு தான் தேவை. பி சம்மந்தப்பட்டது இங்கே வச்சுக்கிறேன். எல்லாம் மைனஸ் தேவை. பியினுடைய மதிப்பு ப்ளஸில் தேவை. அதனால் அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த மைனஸ் 41 அந்த பக்கம் எடுத்து வந்தால் ப்ளஸ் 41 மாறும். ஒரு மைனஸ் வந்திருக்கு. பெரிய எழுது சின்ன எனக்கு கழிச்சிட்டா பெரியனுடைய குறி போடணும். ப்ளஸ் 5 வருமா? ஈக்குவல் டு மைனஸ் 5B அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 5B. 5வது பெருக்கல் வாய்ப்பாடு. 1 5 5 1 5 5. This implies B ஈக்குவல் டு 1நாலும் 1 தான், 1 ஈக்குவல் டு Bனாலும் ஓகே தான். அடுத்த சமன்பாடு. இது ஈக்குவல் டு அங்கே போட்டாச்சா? A ப்ளஸ் B. ஒரு A ப்ளஸ் ஒரு B ப்ளஸ் ஒரு C ஈக்குவல் டு 9. ஏனுடைய மதிப்பு தெரியாது. ப்ளஸ் பியினுடைய மதிப்பு 1 ப்ளஸ் சியினுடைய மதிப்பு 6 ஈக்குவல் டு 9. 6 1 சேர்த்தா ப்ளஸ் 7. ப்ளஸ் 7 சமக்குறிக்கு அந்தமாக போனால் மைனஸ் 7. திஸ் எம்ப்ளாய்ஸ் A ஈக்குவல் டு ப்ளஸ் 2. அவங்க என்ன எப்போ கேட்டாங்க? ஏபிசியோடைய மதிப்பு கேட்டாங்க. பாக்ஸ் போட்டு சொல்லியாச்சு. முடிஞ்சிச்சு தங்கம். தேங்க்யூ.